வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு புட்டு செய்ய போகிறோங்க. ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிப்பிங்க. இந்த கோதுமை மாவில் எப்போவும் தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த புட்டு செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவுக்கு தேவையான அளவு உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றும் போது இந்த கோதுமை மாவோடு சேர்ந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாமே பிசைஞ்சு விடலாங்க. எல்லா மாவுலேயும் உப்பும் நெய்யும் பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடலாம். இந்த கோதுமை மாவை வறுத்து கூட செய்யலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். லைட்டாக வறுத்துட்டு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இப்போ வறுக்காமல் தாங்க செய்ய போகிறேன். இப்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு எல்லா மாவுலேயும் தண்ணி படுற மாதிரி பிசைஞ்சு விடணுங்க. ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிடாதீங்க, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு விடணுங்க. புட்டுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இப்படி தாங்க இருக்கும் மாவு. இதை நம்ம புட்டுக்கு பதமாக இருக்கிற மாதிரி வேணும்னா மிக்சியில் போட்டு அடித்தாதாங்க நல்லா வரும். மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான மாவு நமக்கு ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாங்க. மொத்தமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுட்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பல்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு புட்டுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த புட்டை புட்டு அச்சில் தாங்க செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட புட்டு அச்சு இல்லாட்டினா இட்லி பாத்திரத்தில் வேடு கட்டி அதில் மாவு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுவும். இப்போ நான் அடியில் அந்த ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இது போடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் தான் ஃபஸ்ட்டு போடணும். தேங்காய் சுற்றியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. புட்டு மாவு போட்டுக்கலாம். புட்டு மாவு போடும் போது லைட்டாக தாங்க போடணும், அழுத்தி போடக்கூடாது. லைட்டாக பாதி வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ 3 புட்டு செய்கிறதா இருந்தால் 3 டைம் தேங்காய் போட்டுக்கலாங்க. நான் 2 புட்டாக செய்கிறதுனால சென்டரில் தேங்காய் போட போகிறேங்க. 3 நீங்கள் டிவைட் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டாச்சு. அதுக்கடுத்து புட்டு மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த புட்டு மாவு அழுத்தி போடக்கூடாது, லைட்டாக லேசாக தான் போடணும். அப்போ தான் நல்லா ஆவியில் வெந்து வருங்க, மேலே ஆவி வரும். இல்லைன்னா அடைச்சிக்கிட்டு வராது. இப்போ போட்டதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு தண்ணியில் வச்சிடலாம். தண்ணி பாதி அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் கொதித்ததுக்கப்புறமா இந்த புட்டுக்குழையை அதில் வச்சிடலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஆவி மேலே வருங்க. அந்த ஓட்டையிலலாம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு குச்சை வச்சு குத்துனா போதுங்க. புட்டுக்குள்ளே வாங்கும் போதே ஒரு குச்சி தருவாங்க, அதை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கரண்டி எடுத்து பேக் சைடில் வச்சு குத்தினாலும் சரி. இதை குத்தி எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 1/2 கிலோ மாவில் 2 புட்டு செய்யலாம். நான் இன்னும் அடுத்த புட்டு செஞ்சுட்டு வரேங்க. இதே மாதிரி தான் எத்தனை புட்டு வேணாலும் செஞ்சுக்கலாம்.
நம்மளுடைய கோதுமை மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, வித்யாவின் தமிழ் சமையல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் ராகி புட்டு செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா போய் கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.